ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அமெரிக்காவோட நம்பர் 1 பெய்டு ஆக்டர்னு சொல்லப்படுற த ராக் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1972 May 2 யூஎஸ்ஏல ஒரு குழந்தை பிறக்குது. அது யாருன்னா இந்த கதையோட ஹீரோவான த ராக். இந்த கதையோட ஹீரோ மட்டும் இல்லை, இந்த உலகத்தோட ஹீரோவும் அவர் தான். ஸோ அவர் பிறக்கும் போதே அவங்க வீட்டில் ரொம்ப வறுமை. த ராக் அவங்களோட அப்பா WWE சாம்பியன், அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். த ராக்கோட தாத்தாவும் WWE சாம்பியன் தான். ஆனால் இப்போ இருக்கிற WWE WWF மாதிரி இந்த காலகட்டத்தில் இல்லை. ஸோ அப்போ பார்த்துக்கங்க, பெரிய விளம்பரம் இருக்காது, பெரிய வருமானம் இருக்காது. மெயினாக அந்த ரீசன் தான். அதனால் அவங்க ஃபேமிலியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அன்னன்னைக்கே மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுலேயும் நம்ம அந்த ராக்கோட அப்பா வந்து குடிப்பார். குடிக்கிற ஆளுனாலே எவ்வளோ அதில் கிடைக்கிற வருமானத்தை பூரா அதில் தான் செலவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்துக்குங்க அவங்க ஃபேமிலியோட நிலைமை. இந்த ராக்கோட அப்பா வந்து WWE மேட்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க பிள்ளை வயிறு பசியோடு இருப்பாங்க. இந்த ராக் வந்து வயிறு பசியோடு இருக்கிறதும் அவங்க ஒய்ஃபும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறதையும் பார்த்து அந்த மாதிரி பிடிக்காமலே அவங்க வீட்டுக்கும் வரது கிடையாது. அப்படியே ஒதுங்கி தனியாக போயிட்டாங்க அவங்க. ஸோ இப்போ இந்த ராக்கும் அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க. அவங்க அம்மா பார்ட் டைமாக வேலை பார்த்து தான் இந்த ராக்கை வளர்க்குறாங்க. ஸோ அவரும் அப்படியே அவர் படிப்பெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் 2 பேரும் அவங்க அப்பாவோட WWE மேட்ச் நடக்கிறத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவும் அவங்களோட பொருட்கள்லாம், ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வெளியே வீசப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா நம்ம ராக்கும் ஷாக்காகி வீட்டுக்கு அதாவது டோரை பார்க்குறாங்க. டோரில் ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே தர வேண்டிய கடனே நிறைய இருக்குது, அது போக வீட்டுக்கு ரெண்ட்டும் தரல அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே இந்த ராக் அவங்களோட அம்மா வந்து தேம்பி அழுறாங்க. இந்த 15 வயசு பையனான இந்த ராக் அவங்கள சமாதானப்படுத்தி, ஸோ இந்த ராக் 15 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே 8 முறை போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த ராக்கோட அம்மா நல்லா நோட் பண்ணி அவங்கக்கிட்ட டைரெக்டாக இந்த ராக்கிட்ட சொல்லிட்டாங்க, தப்பான வேலை எதுவும் பார்க்காம நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வேறு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ராக்குக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு என்னன்னா ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பால் விளையாடுறது தான் பிடிக்கும். ஸோ அப்போ அவரோட கனவு ஃபுட்பால் பிளேயராக இருக்கணும். என்னடா அவர் WWE சாம்பியன், வேறு ஆக்டர், ஏன்னா ஃபுட்பால் பிளேயருங்க, நாங்கள் அப்படி பார்த்ததே கிடையாது நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அவருடைய ஃபஸ்ட் எய்ம் ஃபுட்பால் பிளேயராக இருக்கணுன்றது தான். அதே மாதிரி இருந்தார், நல்லா ப்ளே பண்ணி நல்லா விளையாண்டாரு, நல்லா பெஸ்ட்டை கொடுத்தாரு. ஆனால் அமெரிக்கனோட செலெக்ஷனில் அவர் எடுக்கலை. ஸோ சோகமடைஞ்ச ராக் அவங்க அம்மா கிட்ட போய் மறுபடியும் கேட்குறாங்க என்ன செய்யலான்ட்டு. அந்த நேரத்தில் கனடாவில் அமெரிக்கன் செலெக்ஷன் அங்கே நடக்குது, கனடாவில். அப்போ அங்கே அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு போகிறாரு. கனடாவில் போய் அப்ளிகேஷன் கொடுத்தாரு, செலெக்ஷன் நடக்கு, விளையாடுறாரு. ஆனாலும் செலக்ட் ஆகலை. ஸோ அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லை, இனி நம்ம மேலே வரணும்னா நம்ம அப்பாட்ட மட்டும் தான் கேட்கவே முடியும் அப்படின்ட்டு அவர் நினச்சி அவங்க அப்பாக்கே ஃபோன் அடிக்காரு. இங்கே வச்சு கனடாவில் வச்சு அடிக்காரு. அப்போ ஃபோன் அடிக்கவும் அவங்க அப்பா கிட்ட இந்த ராக்கெட்டை முதல் விஷயம், எப்பா என்னையும் உங்களை மாதிரி ஒரு சாம்பியன் ஆக்கி காட்டுங்க, WWE சாம்பியன் ஆக்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இந்த ராக்கோட அம்மா வந்து அவனை கூப்பிட்டு போய் WWE மேட்ச் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பாவே விளையாண்டுருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பாவை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளும் விளையாடணும், ஒரு நாள் விளையாண்டே திரும்பணும். அந்த மாதிரி ஒரு ஆசையோடு தான் இந்த ராக் கிளம்புறாரு கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு.
அவங்க அப்பாவும் டே நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ இருந்து கற்றுக்கிட்டு தான் த ராக் அப்படிங்கிற பேர் உலகமெங்கும் திகழ ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஆளாக மாறுறாரு. ஸோ WWE மேட்ச் மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இவர் வந்து நம்பர் 1 பெய்டு ஆக்டர்னு. இவருடைய பேர் வந்து WWE மேட்ச் மட்டும் இல்லை, அதாவது படத்தில் நடித்து ஆக்டராகவும் உலகமெங்கும் தெரியுது. ஸோ யூஎஸ்ஏயோட நம்பர் 1 பெய்டு ஆக்டர் யாருன்னா த ராக் தான். இன்னைக்கு வரைக்கும் த ராக் தான் நம்பர் 1 பெய்டு ஆக்டர். அந்த இடத்த இன்னும் யாரும் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. இந்த கதை அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து ரசிக்கட்டும்னா ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோ வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இனி என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் கைஸ்.